காட்டுக்கு சுபம் போனா அம்மாவோட பாலை குடிச்சதுனால பலம் கிடைச்சது. பீம தோக்கடிச்சான் அவன். அவரது அபாரமான வலிமையின் ஒரு சிறு காட்சியை வெளிப்படுத்தினார். சௌத்ரி பயந்து ஓடினார். கிராமத்துல மகிழ்ச்சி உண்டாச்சு. விவசாயிகளோட நிலமும் எல்லாரோட சந்தோஷமும் திரும்பி வந்தது. சாது கத்து கொடுத்தாரு ரகசியம். தன் மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப முக்கியம். அம்மாவோட அன்பு கூட இருக்கும்போது எந்த ஒரு கதையும் முழுமையடையும். கிராமத்துல சௌத்ரின்னு ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவர் அடிக்கடி ஏழை விவசாயிகளை தொந்தரவு பண்ணுவாரு. அவங்களுடைய நிலத்தை அவர் பறிச்சுப்பாரு. அன்னைக்கு கூட அவரு தன்னுடைய மாளிகையில கவலையோட நடந்துகிட்டு இருந்தாரு. என்ன விஷயம் சௌத்ரி ஐயா? ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கிறீங்க. இப்ப நான் உனக்கு என்னன்னு சொல்றது? உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒவ்வொரு மாதமும் கிராமத்துல இருக்கிற ஏதாவது ஒரு விவசாய நிலத்தை பறிக்கலன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. யோசிச்சுட்டு இருக்கிறேன், கிராமத்துல யாரோட நிலம் மிச்சம் இருக்குன்னு. அப்புறம் எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய யாருன்னு எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. சௌத்ரி ஐயா, அந்த மாதிரி விவசாயிங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். ஹரியான்னு பேர் கொண்ட ஒரு விவசாயி உங்ககிட்ட ரொம்ப நாள் முன்னாடி கடன் வாங்கினான். அவன் கடனையும் திருப்பி கொடுக்கல, அதோட வட்டியும் கொடுக்கல. பீம் சொன்னதை கேட்ட உடனே சௌத்ரியோட உதட்டுல சிரிப்பு வந்துடுச்சு. இப்ப எதுக்காக நேரத்தை கடத்தணும்? பீம், புறப்படு. இன்னைக்கு ஹரியாவோட நிலத்தை என்னுடைய நிலமா மாத்திக்கணும். இன்னொரு பக்கம் ஹரியா தன்னுடைய நிலத்துல கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருந்தாரு. அவருடைய 10 வயசு பையன் சுபமும் அவரு கூட வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்பதான் சௌத்ரி பீமோட அந்த இடத்துக்கு வந்தாரு. நீ என்கிட்ட கடன் வாங்கியிருந்த, இது வரைக்கும் அந்த கடனை அடைக்கவும் இல்ல, அதோட வட்டியையும் நீ கொடுக்கல. கடந்த சில நாட்களா என்னுடைய பயிர்களுக்கு வளர்ச்சியே இல்லை ஐயா. நிலம் வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஹரியா சொன்னதை கேட்டுட்டு சௌத்ரி இன்னும் அதிகமா கோவப்பட்டாரு. உன்னுடைய வறண்டு போன நிலம் பசுமையா ஆகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய நிலத்தை விட்டு இப்பவே ஓடி போயிடு. இன்னையிலிருந்து உன்னுடைய நிலம் எனக்கு சொந்தம். அப்புறம் உன்னுடைய நிலைமை என்ன ஆகணுன்றதை நீயே நல்லா தெரிஞ்சுக்குவ. ஹரியா ரொம்ப அழுதாரு, புலம்பினாரு. ஆனா சௌத்ரியோட மனசு மாறவே இல்லை. வேற வழி இல்லாம ஹரியா தன்னுடைய புள்ள சுபமா கூட்டிக்கிட்டு எதுவும் பேசாம வீட்டுக்கு திரும்பி போனாரு. ஹரியா ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாரு. அவர் அழுது அழுது அமைதியானதுக்கு அப்புறம் அவருடைய பையன் சுபம் அவர்கிட்ட வந்தான். அப்பா, ஜமீன்தார் உங்களை வெளியில போடு சொன்னதும் நீங்க எதுக்கு அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல? கண்ணா, நான் பலவீனமானவன். அப்படி நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னா கிராமம் முழுக்க பலவீனமா இருக்குமா? நீ ரொம்ப கேள்வி கேட்கிற சுபம். ஆனா சௌத்ரி ரொம்ப மோசமான ஆளு. கிராமத்துல எதிரா அவர் பலத்துக்கு யாருமே குரல் கொடுக்கவே மாட்டாங்க. அவர்கிட்ட பீம்னு பேர் கொண்ட பைல்வான் இருக்கான். கிராமத்துல யாராவது அவருக்கு எதிர்க்க குரல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, பீமோட குஸ்தி சண்டை போட வேண்டியதா இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் யாரெல்லாம் பீமோட குஸ்தி சண்டை போட்டாங்களோ அவங்க உயிரோடவே இல்லை. இத கேட்டதும் சுபம் அதிர்ச்சியானா. அப்ப நம்ம கிராமத்துல யாருமே பலசாலி இல்லையா? பீம தோக்க முடிஞ்சவங்க? இல்ல கண்ணா, பீம யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. அப்ப பீம அந்த அளவுக்கு பலசாலியா? யாராலையும் அவனை தோக்கடிக்க முடியாதா? ஏதாவது ஒரு வழி இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு யோசனை கிடைக்கும். ஹரியா ரொம்ப கவலையா இருந்தாரு. பையனோட பேச்ச மாத்தணும்ன்றதுக்காக அவர் மெல்லமா சொன்னாரு, பீம ஒரே ஒரு ஆள் தான் தோக்கடிக்க முடியும். அவன் பெண் சிங்கத்தோட பாலை குடிச்சிருக்கணும். இத கேட்டதும் சுபம் ரொம்ப ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டான். அப்பா, அப்ப எனக்கு சொல்லுங்க, பெண் சிங்கத்தோட பால் எங்க கிடைக்கும்? நான் பெண் சிங்கத்தோட பாலை குடிப்பேன். அப்புறம் பீமை எதிர்த்து சண்டை போடுவேன். ஜமீன்தார் இந்த கிராமத்துல பண்ற அட்டகாசத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். அதுக்கப்புறம் எந்த விவசாயியோட நிலத்தையும் அவர் பறிக்க முடியாது. குழந்தையோட அப்பாவி தடுத்த பார்த்துட்டு ஹரியாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. பெண் சிங்கத்தோட பால் நம்ம கிராமத்தோட காட்டுல தான் கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு ஹரியா படுத்து தூங்கிட்டாரு. இத கேட்டுட்டு ராத்திரி முழுக்க சுபம் அந்த பெண் சிங்கத்தை பத்தியே நினைச்சிட்டு இருந்தான். மறுநாள் காலையில சுபம் எழுந்த போது அப்பதான் அவன் பார்த்தா அவனுடைய அப்பா இன்னும் அப்படியே படுத்துட்டு இருந்தாரு. அப்பா என்னைக்கும் காலையில சீக்கிரமா எழுந்துப்பாரு.
இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் எழுந்துக்கல? இத பார்த்துட்டு சுபம் பயந்து போயிட்டான். தலைவர் ஐயா, சீக்கிரமா வாங்க. என்னோட அப்பாவுக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி தோணுது. தலைவர் ஐயா ரொம்ப பயந்துட்டாரு. உடனே சுபம் கூட ஹரியாவோட வீட்டுக்கு போனாரு. கண்ணா, உங்க அப்பா உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாருப்பா. அவர் இனிமே எந்திரிக்கவே மாட்டாரு. சுபமோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கலைஞன கண்ணோட ஹரியாவோட இறுதி சடங்கு முடிச்சாங்க. ஹரியா போனதுக்கு அப்புறமா சுபம் அனாதை ஆயிட்டான். அவன் தனியாவே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான். சுபம் தன்னுடைய வீட்டு வாசல்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்பதான் தலைவரோட பொண்ணு கௌரி அங்க வந்தா. சுபம், என் கூட விளையாட வரியா? எனக்கு மனசு இல்ல. கிராமத்துல எல்லாம் குழந்தைங்களும் விளையாடுறாங்க, நீ மட்டும் ஏன் விளையாட மாட்டேங்கிற? எனக்கு விளையாட்டுல எல்லாம் ஆர்வம் கிடையாது. எனக்கு தெரியும், உன்னால உன் அப்பாவை மறக்க முடியல, ஞாபகம் இருக்குல்ல? இப்படி சொன்னதும் சுபம் அழ ஆரம்பிச்சான். கௌரியோட கண்ணிலையும் கண்ணீர் வந்துடுச்சு. அப்புறம் அவ ரொம்ப அமைதியா அங்கிருந்து போயிட்டா. அன்னையிலிருந்து சுபம் எப்பெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கானோ, கௌரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனுடைய சோகத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவா. காலம் அப்படியே கடந்து போய்கிட்டு இருந்தது. அப்புறம் 10 வருஷம் போயிடுச்சு. இப்ப சுபம் பெரியவனா வளர்ந்துட்டான். ஒரு நாள் சுபம் ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் அவன் மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருந்தது. அப்பதான் கௌரி அங்க வந்தா. அப்புறம் சுபம் கிட்ட போய் உட்கார்ந்தா. சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன். நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஆரம்பத்துல நான் நினைச்சுக்கிட்டேன் உன்னோட அப்பாவோட ஞாபகமா இருக்கேன்னு. ஆனா சுபம், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. சுபம் மெல்ல மெல்ல கௌரியை நோக்கி பார்த்தான். அவனோட முகத்துல ஒரு பெரிய கவலை. அப்புறம் உள்ள இருக்கிற வழி நல்லா தெளிவா தெரியுது. உனக்கு தெரியுமா கௌரி, சௌத்ரி எங்க அப்பாவை அவருடைய நிலத்துல இருந்து வெளியே துரத்திட்டாரு. அப்போ நான் அப்பா கிட்ட சொன்னேன், நீங்க ஏன் சௌத்ரியை எதிர்த்து எதுவுமே பேசலன்னு கேட்டேன். அப்போ எங்க அப்பா சொன்னாரு, நான் என்னப்பா இந்த கிராமத்துல சௌத்ரியை எதிர்த்து குரல் கொடுக்க ஒரு மனுஷனும் கிடையாதுன்னு சொன்னாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பயில்வான் இருக்கானா. அப்புறம் கிராமத்தோட ரூல்ஸ் படி கிராமத்துல யாராவது சௌத்ரிக்கு எதிர்த்து குரல் கொடுத்தா பயில்வான் கூட குஸ்தி சண்டைய போடணுமா. கௌரி சுபம் சொன்னதை ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தா. அப்பா இதையும் சொன்னாரு, இது வரைக்கும் குஸ்தி சண்டையில பயில்வான் பீமை யாரும் ஜெயிக்க முடியலையா. அப்புறம் யாரெல்லாம் பீம் கூட குஸ்தி சண்டை போட்டாங்களோ அவங்க எல்லாம் இந்த உலகத்துக்கு டாடா சொல்லிட்டாங்களாம். அப்பா இன்னொன்னும் சொன்னாரு, பீம் பயில்வான குஸ்தி சண்டையில ஒருத்தன் தான் தோக்கடிக்க முடியுமா. அவன் பெண் சிங்கத்தோட பாலை குடிச்சிருக்கணுமா. இத கேட்டதும் கௌரி அதிர்ந்து போயிட்டா. அவளுடைய முகத்துல ஆச்சரியம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. பெண் சிங்கத்தோட பாலா? நீ என்ன பேசுற நீ? ஆமா கௌரி, பெண் சிங்கத்தோட பால். சின்ன வயசுல அப்பா சொன்னாரு, பெண் சிங்கத்தோட பால் காட்டுல தான் கிடைக்குமா. அன்னையில இருந்து என் மைண்ட்ல இந்த விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இதை தான் யோசிக்கிறேன், ஏதாவது ஒரு வகையில நான் அந்த பெண் சிங்கத்தை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட பாலை குடிச்சு பீம குஸ்தியில தோக்கடிச்சு ஜமீன்தாரோடைய சாம்ராஜ்யத்தை இந்த கிராமத்துல நான் முடிச்சு வைக்கணும். கௌரி கொஞ்ச நேரம் அப்படியே சுபமோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய முகத்துல கவலை தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. இங்க பாரு சுபம், எனக்கு தெரியும் உனக்கு நடந்த கஷ்டங்களை மறக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்காக நீ பெண் சிங்கத்தோட பாலை தேடி காட்டுக்குள்ள போயிடாத. கேள்விப்பட்டிருக்கேன் காடு ரொம்ப ஆபத்தானதுன்னு. சுபம் கௌரி சொன்னதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவன் அமைதியா எழுந்தான். அப்புறம் எதுவும் சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் இப்படியே கடந்து போச்சு. மறுபடியும் ஒரு நாள் சௌத்ரி தன்னுடைய மாளிகையில கவலையோட நடந்துகிட்டு இருந்தாரு. என்னங்க ஆச்சு சௌத்ரி ஐயா, நீங்க இன்னைக்கும் கவலையா நடந்துகிட்டு இருக்கீங்க? உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. பீம் சிரிச்சுக்கிட்டே சௌத்ரி சொன்னதை பாதியிலேயே நிறுத்தினாரு. அதுதானே, இந்த கிராமத்துல யாரதாவது நிலத்தை நீங்க இன்னைக்கு பறிக்கலன்னா உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. ஆனா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன், கிராமத்தோட எல்லா நிலங்களும் கிட்டத்தட்ட உங்க பேர்ல நீங்க மாத்திக்கிட்டீங்க. இத கேட்டதும் சௌத்ரி ரொம்ப ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாரு. திடீர்னு சௌத்ரியோட கண்கள்ல ஒரு மின்னல் ஏற்பட்டுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹரியாவோட வயலை அடைச்சேன். அப்புறம் அதனுடைய மறுநாளே இந்த உலகத்துக்கு அவன் டாடா காட்டி போயிட்டான். நான் கேள்விப்பட்டேன் அவனுடைய பையன் நல்லா வளர்ந்துருக்கான்னு. வா,
இப்ப நாம அவனுடைய வீட்டை பறிப்போம். கிராமத்துல இருக்கிற எல்லாருடைய நிலத்தையும் நான் ஏற்கனவே பறிச்சிட்டேன். இப்ப நான் நினைக்கிறது என்னன்னா, அவங்களுடைய வீடுகள்லயும் என்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணும். ஆரம்பம் அந்த அனாதை சுபம் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அப்படின்னா நல்ல காரியத்துக்கு நேரத்தை கடத்த கூடாது சௌத்ரி ஐயா. கொஞ்ச நேரத்துல சௌத்ரி பீமை கூட்டிக்கிட்டு சுபமோட வீட்டுக்கு வந்துட்டாரு. சுபம் அவங்கள பார்த்ததுமே ரொம்ப கோவமாயிட்டான். நீ எதுக்காக இங்க வந்த? இங்க பாரு சுபம், உங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கடனை வாங்கினாரு. அவர் கடனையும் அடைக்கல, வட்டியையும் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா தான் என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பா நிலத்தை நீ பறிச்சுக்கிட்டல்ல. ஆனா வட்டி அதுக்கு சமமா ஏறிக்கிட்டே இருக்குல்ல. இங்க பாரு சுபம், நான் உங்ககிட்ட சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு விரும்பல. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி எவ்வளோச்சுன்னா இப்போ உன் வீட்டையும் அதுக்கு பதிலாக கொடுக்கணும். நான் உனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் தரேன். சுபம் ரொம்ப கோபத்தோட சௌத்ரிய பார்த்தான். அவனோட முகம் ரொம்ப கடினமா மாறிச்சு. அப்ப நீயும் நல்லா காது கொடுத்து கேளுங்க சௌத்ரி, நான் வீட்டை காலி பண்ண மாட்டேன். இத கேட்டதும் சௌத்ரிக்கு கோபம் வந்துடுச்சு. என்கிட்ட மோதனா உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உன்னுடைய வேலைக்கார பீம் கிட்ட நான் குஸ்தி சண்டை போடணும். இப்போ நான் குஸ்தி சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிற ஜமீன்தார். சௌத்ரி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுலயே நீ சாகணும்னு முடிவெடுத்துட்டியா? யார் வாழ போறா யார் சாக போறான்னு அதோட முடிவை விதிகிட்ட விட்டுடுவோம். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு சௌத்ரி. அப்படி உனக்கு கொஞ்சமாவது தைரியம் இருந்தா என்னுடைய நிபந்தனையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மாதிரி நிபந்தனை? நான் உன்னுடைய பைல்வான் பீமை குஸ்தி சண்டைக்காக கூப்பிடுறேன். அப்படி நான் குஸ்தியில ஜெயிச்சா கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுடைய எல்லா நிலத்தையும் திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராமத்தை விட்டு நீ ஓடிடணும். நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ எழுத்துல எழுதி எனக்கு கொடுக்கணும். சௌத்ரி சுபம ரொம்ப திமிரான பார்வையில பார்த்தாரு. இதுதான் விஷயம்னா சரி. 15 நாளைக்கு அப்புறமா உனக்கும் பீமுக்கும் குஸ்தி சண்டைய ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி நிபந்தனை இருக்கு. இப்பவே நாம கிராமத்துக்கு மத்தியில போவோம். அங்க நான் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா நல்லா காது கொடுத்து கேட்டுக்க சுபம், இன்ன வரைக்கும் பீம் கூட யாரெல்லாம் குஸ்தி சண்டை போட்டாங்களோ அவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்ல. கிராமத்து மத்தியில மக்கள் எல்லாரும் கூடி நின்னாங்க. சௌத்ரி நடுவுல நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் சுபம் அவரு முன்னாடி நின்னுட்டு இருந்தான். கிராமத்து ஜனங்களே, சுபம் என்கிட்ட புரட்சி பண்றான். அவன் என்னுடைய பைல்வான் பீமை குஸ்தி சண்டைக்காக கூப்பிடுறான். அவனுடைய நிபந்தனை, அப்படி அவன் பீமை தோக்கடிச்சான்னா நான் உங்களுடைய நிலம் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணுமா, அப்புறம் இந்த கிராமத்தை விட்டு ஓடிடணுமா. கிராமத்து ஜனங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் அவனுடைய நிபந்தனையை ஏத்துக்கிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த போட்டியில அவன் கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு. சௌத்ரி ஒரு சாதாரண பேப்பரை வாங்கினாரு. அப்புறம் சுபமோட நிபந்தனையை எழுதி அதுல கை நாட்டு வச்சாரு. தலைவரே, இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கோங்க. 15 நாளைக்கு அப்புறமா சுபம் இறந்துருவான். அப்புறம் அன்னைக்கு நான் இந்த பேப்பரை உங்ககிட்ட இருந்து வாங்கி கிழிச்சிருவேன். இவ்வளவு சொல்லிட்டு சௌத்ரி ரொம்ப திமிருத்தனமா பீமை கூட கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பீம் அப்புறம் சுபமுக்கு நடுவில் நடக்க போற போட்டி சண்டை கௌரிக்கு தெரிஞ்சதும் அவர் ரொம்பவே பயந்துட்டா. அவர் ரொம்ப வேகமா சுபம பாக்குறதுக்கு வந்தா. அவளுடைய முகத்துல குழப்பமும் பயமும் தெளிவா தெரிஞ்சது. நீ என்ன காரியம் பண்ற சுபம்? உன்னால அந்த பீமை ஜெயிக்க முடியாது தெரியுமா? சௌத்ரி போட்டி நடக்கிற அன்னைக்கு எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க அப்புறம் போலீஸ்காரங்களும் இருப்பாங்க. நான் ஜெயிச்சு காட்டுவேன். இப்படி சொல்லிட்டு சுபம் தான் அப்பா சொன்னதை ஞாபகப்படுத்தினா. சுபம் எதுவும் பேசாம கிராமத்துக்கு வெளியில காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். சுபம் அந்த அடர்ந்த காட்டுல பெண் சிங்கத்தை தேடி கிளம்பினான். அந்த பெண் சிங்கம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் அதனுடைய பாலை குடிச்சு பலசாலியா மாறிடுவேன். அப்பதான் நான் பீமை தோக்கடிக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டான். அதே காட்டுல ஒரு சாது போனாரு. அங்க சுபம் தனியா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அவன் நின்னாரு. அருப்பா, அப்புறம் இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுபம் அந்த சாதுவை நோக்கி பார்த்தான். அப்புறம் எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொன்னான். அவன் சொன்னதை கேட்டுட்டு சாது அதிர்ந்து போனாரு. நீ என்னப்பா பேசுற? நீ உண்மையிலேயே பெண் சிங்கத்தோட பாலை தேடிட்டு இருக்கியா? ஆமா. சாதுவுக்கு புரிஞ்சிடுச்சு சுபம்குள்ள நெருப்பும் கோபமும் இருக்குன்னு.
ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தா அவன் ரொம்ப அப்பாவி. நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டா, நீ சின்ன வயசுலயே பெண் சிங்கம் பாலை குடிச்சிருக்கேன்னு அதை நீ நம்புறியா? சுபம் அதிர்ந்து போனான். அது எப்படிங்கய்யா முடியும்? அப்படி நான் பெண் சிங்கத்தோட பாலை குடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. நீ சின்ன வயசுலயே பெண் சிங்கத்தோட பாலை குடிச்சிருக்க, ஆனா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுனால உனக்கு அது ஞாபகம் இல்ல. அந்த பெண் சிங்கம் வேற யாரும் இல்ல, அவ உன்னுடைய அம்மா. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அம்மா பாலை குடிச்சு பெரியவனானோ அப்பவே புரிஞ்சுக்க அவன் ஒரு பெண் சிங்கத்தோட பாலை தான் குடிச்சிருக்கான்னு. உன் அம்மாவை ஞாபகப்படுத்திக்க. அப்புறம் நீ பெண் சிங்கத்தோட பாலை தான் குடிச்சிருக்கிறன்றத உணரு. உனக்குள்ள தன்னம்பிக்கையை உருவாக்கிக்க. அப்படி உனக்குள்ள தன்னம்பிக்கையை நீ வர வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் ஒரு பீம் என்ன, உனக்கு முன்னாடி 10 பீம் வந்தா கூட நீ அவங்களையும் தூசி தட்டிடுவ. சாது சொன்னதை கேட்டதும் சுபம்குள்ள தன்னம்பிக்கை உண்டாச்சு. போட்டிக்கான நாள் வந்துடுச்சு. கிராமத்துக்கு மத்தியில நாலாபுரமும் கூட்டம் நின்னுட்டு இருக்கு. எம்எல்ஏ, போலீஸ் அதிகாரி, கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. நடுவுல குஸ்தி நடக்கிறதுக்கான களம் உருவாயிடுச்சு. சுபம் களத்துல இறங்கினான். அவன் கண்ணை மூடிக்கிட்டான். தன்னோட அம்மாவை ஞாபகப்படுத்திட்டான். சுபம் அப்புறம் பீமோட குஸ்தி ஆரம்பமாச்சு. கொஞ்ச நேரத்துல பீம சுபம் பின்னி பெடல் எடுத்துட்டான். இத பார்த்துட்டு ஜமீன்தாருக்கு நம்பிக்கையே இல்ல. இது எப்படி நடக்க முடியும்? பீமை இது வரைக்கும் யாருமே தோக்கடிச்சது கிடையாது. ஆனா நான் இவனை தோக்கடிச்சிட்டேன். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். ஏன்னா நான் பெண் சிங்கத்தோட பாலை குடிச்சு வளர்ந்தவன். சௌத்ரி அதிர்ந்து போனா. என்ன உளறிக்கிட்டே இருக்கிற நீ? எந்த ஒரு பிள்ளை தன் அம்மாவோட பாலை குடிச்சு வளர்ந்தானோ அவன் பெண் சிங்கத்தோட பாலை குடிச்சிருக்கான். என்ன அவனுக்கு அந்த விஷயம் தெரியறது இல்ல, அம்மாவோட பால்ல எவ்வளவு பலம் இருக்குன்னு. சுபம் கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் பார்த்தான். இந்த விஷயத்தை சாது என்கிட்ட சொன்னப்ப அப்பதான் எனக்கு புரிஞ்சது, தேவையில்லாம நான் காட்டுல சுத்திட்டு. ஆனா என் ரத்தத்துல பெண் சிங்கத்தோட பால் தான் இருக்குன்னு. இத கேட்டதும் கிராம இளைஞர்கள் எல்லாம் ஆக்ரோஷம் வர ஆரம்பிச்சது. சௌத்ரி இளைஞர்களோட ஆக்ரோஷத்தை பார்த்து பயந்துட்டாரு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒன்னா கூடினாங்க. நீ என்ன வாக்கு கொடுத்தியோ அதை நிறைவேற்று. கிராமத்துல இருக்கிற எல்லாரோட நிலத்தையும் திருப்பி கொடு. அப்புறம் இங்க இருந்து இடத்த காலி பண்ண. அவமானப்பட்டு சௌத்ரி எல்லா நிலத்தையும் கிராமவாசிகளுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த கிராமத்தையே விட்டு போயிட்டாரு.